ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிந்துஜா லைஃப் ஸ்டைல். டிஃபன், ஸ்நாக்ஸ், டின்னர்னு எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி கொழுக்கட்டையும் கார சட்னியும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவையும் ஒரு காஞ்ச மிளகாவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும்னு வேண்டாம், கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு தேங்காயில் அரை மூடி தேங்காவை துருவி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்ப்பேன், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதையும் ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப் மாவு எடுத்திருக்கேன், அதுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுறலாம். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி இலையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்காம தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் எடுத்து வச்சிருக்க மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுறலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். மூடி போட்டு வைக்கும்போது காயாம மாவு நல்லா சாஃப்டா வரும். மாவை நல்லா ஆற விட்டுட்டு கையில கொஞ்சமா தண்ணி நினைச்சிட்டு இந்த மாதிரி உருண்டையா பிடிச்சோம்னா சூப்பரா உருண்டையா வரும். நமக்கு என்ன மாடல் தேவையோ அந்த மாடல் அழகா உருட்டி எடுத்து இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம்னா சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். கொழுக்கட்டைய தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையான கார சட்னி ரெடி பண்ணிடலாமா? மிக்ஸி ஜார்ல கட் பண்ண 2 வெங்காயம், 4 பல் பூண்டு, ஊற வச்சிருந்த 5 காஞ்ச மிளகாய், 2 தக்காளி பழம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா புளியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். கையில எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டு அரைச்சி வச்சிருக்க பேஸ்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டோம்னா சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிரும். வேக வச்ச கொழுக்கட்டையும் ரெடி ஆயிருச்சு. இந்த சாஃப்டான கொழுக்கட்டைக்கு இந்த கார சட்னி தொட்டு சாப்பிட சொல்லவே வேணாம், டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நீங்களும் இதே மெத்தட்லேயே கொழுக்கட்டையும் கார சட்னியும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் நல்லா இருந்துச்சான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மோர் வீடியோஸ்க்கு பிந்துஜா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.